ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 2026 ஆகஸ்ட் மாதத்துடைய மாதாந்திர பலன்கள் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகம் ராசியில் குருங்க, மிதுனம் ராசியில் செவ்வாய், கடகம் ராசியில் குரு சூரியன் புதன். சூரியன் 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் 19ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் தான் இருக்கிறாரு. ராகு கும்பம் ராசியில், சனி பகவான் மீனம் ராசியில். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். ஸோ இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல தொல்லைகள், நோய் நொடிகள், பொருளாதார குறைவுகள், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பல விதங்களை தத்தளிச்சிட்டு இருக்கிற மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க. குரு பார்வை இருக்கும்போது எந்த செயல்களிலும் கொஞ்சம் தைரியமாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு மாற்றங்கள் உண்டாகி இருக்கும் குரு பயிற்சியில் இருந்தே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விட்டு போன சில வேலைகளை மீண்டும் எடுத்து தூசி தட்டி அந்த வேலைகளை பார்க்குற அமைப்பு, எங்கெங்கே நம்ம பணம் லாக் ஆகிருக்கோம் அவங்கள்ட்ட மீண்டும் முயற்சி பண்ணி கேட்டு அந்த பணத்தை பெறுவது, இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து மீண்டும் அது மெச்சூரிட்டி ஆகி அந்த இன்வெஸ்ட் மணி நமக்கு தருவது, கடன் பிரச்சனைகளை போக்குறதுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை சேரும் உங்களுக்கு. அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி. அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஸோ 6ஆம் இடத்துல சுகத்தை கொடுக்குறவரை, லாபத்தை கொடுக்குறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சில ஒரு கடன் பிரச்சனை இதெல்லாம் வருங்க. அந்த கடன் நோய் எதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுதுங்க. ஏன்னா குரு பார்வை நல்லாவே இருக்குது. ஸோ என்னதான் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் அதுக்குண்டான தீர்வு, மாற்று மருத்துவம் இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். 2ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா. என்னென்னா பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பேசும் வார்த்தைகளை கவனம் வேணும். ஆனாலும் பண வரவு நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துல தன்னுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல சனி பகவான் போயிருப்பது முயற்சி, எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் தாங்க. ஏன்னா குரு பார்வை வாங்கி அதே குரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு, ராசி அதிபதியாகிய சனி பகவானையும் பார்க்குறாரு. சனி பகவான் அந்த குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ என்ன கவலை? அதனால் எவ்வளோ மலை போல் துன்பம் வந்தாலும் பனி போல் விலகி விடும் அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரத்துக்கு ஏற்ப இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் இருக்குங்க. என்னன்னா 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், புதன் இதெல்லாமே வந்துடுது. அந்த 6ஆம் இடத்து அதிபதி மற்றும் பாக்கியாதிபதியாக புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் பேச்சு வழக்கில் இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுல, அடுத்தவங்களுக்கு போய் ஒரு ஜாமீன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அதே போல் உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீச்சமாகிறார் பாக்கியஸ்தானத்தில். ஸோ இப்போ என்னென்னா தந்தையாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும். அப்புறமேட்டு இந்த சகோதரிகள், அத்தைமார்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு வார்த்தைகள் தெரியாமல் பேசிடுறது, அதுக்கு அதனால் ஒரு இஷ்யூஸ் உண்டாகிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. என்னன்னா புதுசாக குரு பார்வைங்கிறது உங்களுக்கு நல்லா, ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா. அப்போது நீங்கள் சின்னதாக ஒரு எஃபர்ட் போட்டால் கூட அதில் நல்ல ஒரு பெரிய லாபம் வர மாதிரி ஒரு அமைப்பு தான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை இல்லாத சமயத்தில் பல மடங்கு உழைச்சிருப்பீங்க, ஓடுவீங்க, வருவீங்க, ஃபோன் போடுவீங்க, எல்லாமே கடினமான உழைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாமல் அப்படியே வந்த பணம் அப்படியே கரைஞ்சிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு தான். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், நமக்கு எதுவும் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ரீதியில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால, குரு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் வீட்டையும் பார்க்குறதுனால
என்றைக்கோ எப்போதோ செய்த காரியங்களிலிருந்து பணம் வர்றதுங்க, நிதி எல்லாம் சிறப்பாக வரும் இந்த காலகட்டம். ஆனால் என்னென்னா சனி 3ஆம் இடத்துல இருக்கனால முரட்டு தைரியம் கொஞ்சம் இருக்கும். இதில் ரெட்டிப்பான பணம் வருது, இந்த இதில் போடலாம் அதில் போடலாம் அப்படிங்கிற அதெல்லாம் போட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஆனால் வர்ற பணத்தை நல்லபடியாக சேவிங்ஸ் பண்ணுறது, நல்லபடியாக கடனை கட்டுறது, அந்த மாதிரி மைண்டு செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே போல் சனி பகவானையும் பார்க்குறாரு இல்லையா. ஸோ வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்குங்க, வேலையெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் நம்மளால் வேலை செய்ய முடியல, ஒரு சலிப்பு சங்கடமும் வரும். என்னப்பா இப்படி நைட்டு இவ்வளோ லேட் ஆகுது, காலைல போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உடல் ரீதியாக சலிப்பு சங்கடம் வந்தாலும் அந்த வேலையை விட்டுறாதீங்க, வேலை இருக்க பிடிச்சிங்க. நல்லதொரு வேலை நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிதான வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே சமயம் செவ்வாயினுடைய பார்வை வந்து 4ஆம் இடத்து மேலே 6ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்து அதுக்கு 4ஆம் இடமான உங்களுக்கு 9ஆம் இடம் பார்க்குறாரு. அதனால தான் இங்கே வாக்கியம் சம்பந்தமான முன்னோர்களின் சொத்து சம்பந்தமான சில விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்வை 6ஆம் இடத்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்வை செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். அந்த செலவுகள் வந்து ஒரு நல்ல செலவாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது குருவோட வீடு இல்லையா. நல்ல செலவாக நீங்கள் பண்ணிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்ட் செட்டு வரும், சரிங்களா. நிலம் மனை இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி அமைப்பில் கொஞ்சம் செலவாகிறது வாய்ப்பு இருக்குது. அது நல்லதொரு செலவு தான் அப்படிங்கிறது தான். கடன் கேட்ட இடத்துல கிடைக்குங்க, ஆனால் கடன் அதிகமாக வாங்காமல் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா இப்போ வந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் போல்டாக பேசுவீங்க, அதனால் கடன் வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கடன் அதிகரிக்கிற, ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால ஆசை அதிகமாக இருக்கும், அபிலாஷை அதிகமாக இருக்கும். அதனால் சின்ன விஷயமா ஆசைப்பட்டு பெரிய விஷயத்துக்கு போகிற மாதிரி ஒரு வைடாக கட்டுறீங்க அப்படின்னா இவ்வளோ பட்ஜெட்டு தான் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து பண்ணுவீங்க. ஆனால் அது போக போக பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு மாறி பெரிய பட்ஜெட்டில் கொண்டு போய் நிற்கும். அதனால் எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை பிளான் பண்ணி பண்ணினீங்கன்னா அந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. கூடியமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரன் தேடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் வரன்கள்லாம் சூப்பராக வருங்க. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதை மேட்ச் பண்ணி பண்ணுறது சிறப்பாக இருக்கும், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் பண்ணலாங்க, சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட கன்சல்டேஷன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா. ஓகே, பாய்.